உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்க நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் போதர் கெர்ஷோம் போதர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இருவரும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிக்க இருக்கிறோம். போதர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டு பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள். இந்த வார பாடம் 9. பாடத்தின் தலைப்பு சங்கீதங்களில் பகுதி 2. மனப்பாட வசனம் சங்கீதம் 67 3-4 வசனங்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். அருமையான ஒரு வசனம். போதகர் சார்ல்ஸ் இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த 9வது பாடத்திலும் தொடர்ந்து நாம் என்ன படிக்க இருக்கிறோம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் எப்படி முடிவிலே சம்பவிக்க போகிறவைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரோ, அதே போல சங்கீதங்களிலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவைகளை முன்னமே உரைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் குறிப்பாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலே, வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான் என்று சொன்னபடியே, இது ஆண்டவருடைய பிள்ளைகள் யுகங்கள் எங்கிலும் ஆண்டவர் செய்ய போகிறதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவைகளை எழுதி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக பாவம் எப்படி உள்ளே பிரவேசித்தது, பாவத்தினால் உண்டான விளைவுகள் என்ன, அந்த விளைவுகளிலிருந்து தேவன் நம்மை எப்படி மீட்கிறார் என்பதையும், அதிலும் குறிப்பாக இந்த மாபெரும் போராட்டம் எவ்விதமாக ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையிலே தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் சங்கீதத்திலே விரிவாக நாம் படித்து வெளிப்படுத்தின விசேஷத்தோடு அதை ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம். அருமை அருமை. பாடம் 9. பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கான முதலாவது கேள்வி, வாழ்க்கையின் கொந்தளிப்புக்கு மத்தியில் சங்கீதம் 46 நமக்கு என்ன நம்பிக்கையின் செய்தியை அளிக்கிறது? சங்கீதத்தின் எழுத்தாளர் பூமியின் மோசமான நிலையை எடுத்து சொல்லி வரக்கூடிய மேன்மையான காரியங்களை நமக்கு நம்பிக்கையாக எழுதுகிறார். அதை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 46 2-3 வசனங்கள். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் என்று சொன்னால், முதல் வசனத்தில் அவர் சொல்றாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது எதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இது ஒரு நம்பிக்கை நிறைந்த சங்கீதம் என்று தான் சொல்ல வேண்டும். அதை தொடர்ச்சியாக நாம் படிக்கும் பொழுது போராட்டம், சோதனை மற்றும் அநேக பிரச்சனைகள், யுத்தங்களின் செய்தி மத்தியில் ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கை அளிக்கிறது. வசனம் 10 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். எல்லா திருச்சபையிலும் பின்னாடி எழுதப்பட்ட. ஆமாம், கண்டிப்பாக. அப்போது இந்த சங்கீதத்தை குறித்து நம்ம சரித்திரத்தை கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா, மார்ட்டின் லூத்தர் மைட்டி ஃபோர்ட்ரஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில பாடல் என்ன செய்திருக்கிறாரு, இதில் கருத்தை என்ன செய்திருக்கிறாரு, பயன்படுத்தியிருக்கிறார். உற்சாகம் அடைந்து இந்த சங்கீதத்தினாலே அவர் என்ன செய்திருக்கிறாரு, எழுதியிருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். 2 நாளாகும் புஸ்தகத்திலே யோசபாத் ராஜா அங்கே அநேக எதிரிகள் அவரை பின்தொடர்ந்து வரும் பொழுது மோவா புத்திரர், அம்மான் புத்திரர் மற்றும் அப்புறத்தில் உள்ள அநேக ஜனங்கள் அங்கே வருகிறாங்க. அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். அப்போ ஆண்டு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறார். அப்போ அவர்கள் எல்லாம் அங்கே வெற்றி முடிச்சுட்டு வரும் பொழுது இந்த பாடலை பாடியதாக, சங்கீத பாட்டை பாடியதாக அங்கே எலனோய் தம்மையார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தீர்க்கதரிசனம் ராஜாக்கள் புஸ்தகத்தில் நமக்கு அங்கே எழுதுகிறாங்க. இப்படியாக ஒரு நம்பிக்கை நிறைந்த சங்கீதமாக இது பார்க்கப்படுகிறது. சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி, இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தின் இறுதியில் பூமி சந்திக்க போகும் சவால்களுக்கு சங்கீதம் 46 என்ன நம்பிக்கை அளிக்கிறது? அந்த சங்கீதத்தின் கடைசி பகுதியில் ஆண்டவர் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து பொறுமையாக காத்திருந்து நான் செய்ய போகிறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த பூமி அழிந்தாலும் நீங்கள் பத்திரமாக காக்கப்படுவீர்கள் என்கின்ற ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். அதை இந்த 10வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்,
ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த சங்கீதம் 46 பின்னணியை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த பூமி நிலை மாறி போகும். ஏன் அப்படின்னா தேவனுடைய கோபாக்கினை இந்த பூமியின் மேல் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் பேரிலே, அதிலையும் குறிப்பாக யாக்கோபின் குடும்பத்தார் பத்திரமாக காக்கப்படுவார்கள். ஏனென்றால் தேவன் பேரிலும் சத்தியத்தின் பேரிலும் அவர்கள் பிரியம் வைத்திருக்கிறபடினால் தேவன் அவர்களுக்காக இறங்கி அனுகூலம் செய்வார் என்பதை இந்த சங்கீதம் காண்பிக்கிறது. இது மாத்திரமில்லை, 110 சங்கீதம் எடுத்துக்கிட்டாலும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இதோ இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்மை அரசாளுவார் என்கின்ற உறுதிமொழியை இங்கு கொடுத்து, பிரேதங்களினால் ஆண்டவர் வரும்பொழுது நிரப்புவார் என்றும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ காக்கப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமி பழதாய் போகும், மாறி போகும். நம்ம பேதுருவின் புத்தகத்தில் கூட வாசிக்கிறோம் இல்லைங்களா? 2 பேதுரு 3:12 சொல்லும்போது கூட, வானம் ஒரு சுருட்டப்பட்ட புத்தகத்தை போல போகும், ஆனால் இதோ கர்த்தரை நம்பி இருக்கிற சந்ததியோ நிலைத்திருக்கும் என்று சொன்னபடியே இந்த சங்கீதங்களும் கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? அருமையான பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது கெர்ஷம், உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, உலகத்தின் முடிவை குறித்து எரேமியா 4ஆம் அதிகாரம் சொல்வது என்ன? நம்ம சங்கீதம் 46 குறித்து நம்ம படித்தோம். பாசாருமே அதை பற்றி சொன்னாங்க. சங்கீதங்கள் பொதுவாக அநேக அடையாள மொழி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கும் பொழுது அறிந்திருக்கிறோம். பூமியின் கடைசி நாட்களை முக்கியமாக விவரிக்கும் பொழுது அது அநேக முறையிலே அது நேரடி அர்த்தமாகவே எழுதப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறோம். நான் சங்கீதம் 46 கூட பார்த்தோம், பூமி நிலை மாறினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்று சொல்லி. அப்போது இது வெறும் மலைகள் பெயர்ந்து போவதையோ சமுத்திரத்தை பற்றி மட்டும் இது சொல்லவில்லை, மாறாக பூலோக சரித்திரத்தின் ஒரு உச்சக்கட்டத்தை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா விவரிக்கிறதை பார்க்க முடிகிறது. பூலோக அரசாங்கங்களால் மனித குலத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் வேதனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கண்ணோட்டத்தில் நாம் எரேமியா 4 வசனங்கள் 23, 26 பார்க்கும் பொழுது, பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லாம் குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை, ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரம் ஆயிற்று, அது பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயிற்று. இந்த வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே 4 முறை நான் பார்த்தேன், நான் பார்த்தேன் அல்லது நான் பார்க்கும் பொழுது என்று சொல்லி அங்கே எரேமியா தீர்க்கதரிசி விவரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு சந்தேகமாக அவர் தரிசனத்தை பார்க்கவில்லை, ஏன்னா 4 முறை என்ன செஞ்சிருக்கிறார், பார்த்துருக்கிறார். அப்போது ஒரு தெளிவாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பூமி நிலைமையை கடைசி நாட்கள் எப்படி இருக்குங்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு ஒழுங்கின்மை என்ன செய்கிறது அங்கே பார்க்குறோம். பூமி அங்கே ஒழுங்கின்மையாக இருக்கும், வெறுமையாக இருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நியாய தீர்ப்பை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் தேவன் பூமி நியாயம் தீர்க்கிறார். அது எப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறது என்பதை இந்த எரேமியா 4, 23, 26 நாம் பார்க்க முடிகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் இந்த ஆசிரியர் ரொம்ப பிடிச்சிச்சு போல, மறுபடியும் அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கோம். இவ்வுலகின் நிலையை குறித்து தானியேல் 7ஆம் அதிகாரம் விவரிப்பது என்ன? இறுதியில் என்ன நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது? அது ஒரு ஹார்ட் ஆஃப் த பைபிள் இது சாப்டர்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த ப்ராஃபஸியில் ஆண்டவர் செய்ய போகிறதை தானியேலுக்கு முன்னமே என்ன பண்ணிட்டாரு, வெளிப்படுத்தினார். அதில் குறிப்பாக எல்லாருடைய நியாய தீர்ப்பும் அங்கு பரலோகத்திலே ஆண்டவர் நடப்பிக்கிறார் என்பதை காண்பிக்கிறது தான் இந்த வேத பகுதி. ஏனென்றால் புத்தகங்களை திறக்குகிறார், திறந்து ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைகளுக்கு தக்கதான நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கே யார் செலக்ட் ஆகுறாங்க என்பதை ஆண்டவர் முன்னமே என்ன பண்ணுறாரு, நிர்ணயிக்கிறார். அதுக்கப்புறம்தான் அவருடைய வருகை இருக்கிறது. அவர் அதுக்கப்புறம் நம்மளை என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து கூட்டி கொண்டு போகிறார். அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த நியாய தீர்ப்பு நிச்சயமாய் நடக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ராஃபஸியோடைய ஃபுல்ஃபில்மெண்ட் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி. ஏனென்றால் 1844 ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போனார் என்பதை துல்லியமாக காண்பிக்கிற ஒரு வேத பகுதி தான் இந்த 7ஆம் அதிகாரம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்ட வசனம் என்ன அப்படின்னா 21வது வசனம், நீண்ட ஆயுசுள்ளவர் வரும் மட்டுமாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும் காலம் வரும் மட்டுமாக இந்த சின்ன கொம்பு பரிசுத்தவான்களை ஒடுக்கினது என்று பார்க்கிறோம். இப்போ இந்த 7th சாப்டருடைய மெயின் தீமே என்ன அப்படின்னா, இந்த மாபெரும் போராட்டத்தில் சின்ன கொம்பு கடைசி வரைக்கும் தன்னுடைய வேலையை செய்யும். நீண்ட ஆயுசுள்ளவர் வருகிறார். இந்த நீண்ட ஆயுசுள்ளவர் யார் என்று நிறைய பேருக்கு தெரியறதில்ல.
அது வந்து பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அதே ஒரு கருத்தை தான் யோவானுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். வெளிப்படுத்தல் 6 கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் ஜீசஸ் தானே செகண்ட் கம்மிங்கில் வராரு, நீங்கள் என்ன பிதாவாகிய தேவன் வராருன்னு சொல்கிறீங்க? பைபிள் அதை தான் சொல்லுது, நீண்ட ஆயுசுள்ளவர் பிதாவாகிய தேவன். இங்கே பாருங்கள், இந்த வாக்கியத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 6 அதில் குறிப்பாக 16வது வசனத்தை வாசிக்கும்போது, பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும், யார் இவர்? பிதாவாகிய தேவன். அதற்கு அடுத்து சொல்றார் பாருங்க யோவான், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அப்போ பிதாவாகிய தேவனும் வருகிறார் அவருடைய மகிமையோடு, ஆட்டுக்குட்டியானவரும் வருகிறார் என்பதை யோவானுக்கு ஆண்டவர் தரிசனத்திலே காண்பிக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகையின் போது இந்த பூமியிலே நடக்க போகிறதை துல்லியமாக தானியேலுக்கு மாத்திரமல்ல, இதோ எரேமியா 4 எரேமியாவுக்கு மாத்திரமல்ல, அநேக தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் அதை முன்னமே வெளிப்படுத்தி இருக்கிறார். கிளைமேக்ஸா லாஸ்டா யோவானுக்கு அதை சொல்லுகிறார். அது இன்னும் அதை உறுதிப்படுத்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். சங்கீதம் 47 படிக்கும்போது பூமியை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? சங்கீதம் 47 முதல் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள், உன்னதமானவருடைய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதங்கும் மகத்துவமான ராஜாவுமாக இருக்கிறார். இந்த சங்கீதம் துவங்கும் பொழுது அவர் ராஜாவாக அரசாழ்வார் என்பதை விளக்குகிறதாக இருக்கிறது. வசனம் 3 நம்ம படித்தோம் அப்படின்னா, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். இந்த பாதங்கள் அப்படின்ற அந்த பதத்திற்கு நம்முடைய பாடத்தில் அருமையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்த பொழுது பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரிடத்திலே கூறினார். ஆனால் பாவம் வந்த பிறகு அந்த ஆளுகை அங்கே பிசாசின் இடத்திலே சென்றதை நாம் பார்க்கிறோம். அப்போது யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே தேவபுத்திரெல்லாம் ஒரு நாள் அங்கே கூடி வரும் பொழுது பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த பூமியின் ஒரு பிரதிநிதியாக அங்கே வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவன் எங்கேருந்து வருகிறான்னு கேட்ட மாத்திரத்தில், பூமி எங்கும் உள்ள ஆவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அப்போது நான் தான் இந்த பூமிக்கு ஒரு உரிமையாளன் என்று ஒரு அர்த்தத்தை சொல்வது போல் அவன் சொல்வதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 13:17 இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அளந்து தருவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்வதை பார்க்க முடியும். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பாதங்கள் என்று சொல்லும் பொழுது ஆளுகையை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போது அங்கே ஆண்டவராகிய தேவன் ராஜாவாய் வரும் பொழுது அவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்வோம் அப்படின்னு அவரோடு சேர்ந்து அவருடைய பிள்ளைகளாக அங்கே அரசாள்வோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுதான் அங்கே தானியேல் 7 நம்ம படித்தோம். 27 வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், கிறிஸ்துவின் பாதத்தை குறித்து 1 தெசலோனிக்கர் மற்றும் சகரியா புத்தகம் என்ன சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கர் 4 பவுல் அழகாக விவரித்து எழுதுகிறார். அது எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, கிறிஸ்து வருகிறார், அவர் வரும்பொழுது கோடான கோடி தேவ தூதர்களும் அவரோடு கூட வருகிறார்கள். அவர் வருகிறதின் நோக்கமே என்ன அப்படின்னா, அவருக்காக வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்களை மீண்டும் உயிரோட கொண்டு வர வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள், ஒருவேளை நாம உயிரோடு இருந்தால் இதோ ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபம் ஆவோம் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆனால் அந்த வேத பகுதியில் பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். என்ன அப்படின்னா, அவர் வரும்பொழுது அவருடைய பாதப்படி இந்த பூமியை தொடுகிறதில்லை. இதோ ஆகாயத்திலே அவர் இருக்கிறார், தேவ தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் நம்மளை என்ன பண்ணுறாங்க, பூமியின் 4 திசைகளிலிருந்தும் நம்மை கூட்டி சேர்க்கிறார்கள். இவ்விதமாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு 1000 வருஷம் பரலோகத்திலே அரசாளுகை செய்வோம், 1000 வருஷம் இந்த பூமி பாதாளமாக இருக்கும், சத்ரு கட்டப்படுவான் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தல நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இதே கருத்தை செகரியா 14 ஆண்டவர் சொல்லுகிறார். அதை சொல்லும்போது இங்கே எப்படி சொல்றாரு பாருங்கள், 4வது வாக்கியம், அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும், அப்போது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலையின் மேல் இதோ அந்த இதெல்லாம் அப்படியே பிரியும், 4ஆக பிரியும்னு சொல்லி அந்த 4 திசைகள் கொடுக்கப்பட்டு இவ்விதமாக இந்த பூமிக்கு சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் ஆண்டவர் மறுபடியும் என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, நிலையான ராஜ்யம் தேவனிடத்திலே இருக்கிறது, அவருடைய சிங்காசனமே அந்த மேன்மையை உடையதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும், அந்த தானியேல் 7 நீங்கள் முதல் கேள்வி கேட்டீங்க இல்லையா, அந்த 7th சாப்டர்லேயே தீம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் அழிந்து போகும்,
தேவனுடைய நீதியான ராஜ்யமே நிலைத்திருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீத புத்தகத்தை படிக்கும் பொழுது ஆறுதல், ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை படிக்க போகிறோம். சங்கீதம் 75ஆம் சங்கீதத்தில் நியாய தீர்ப்பை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? சபையாராக சேர்ந்து அங்கு தேவனை துதித்து பாடுகிற ஒரு அனுபவத்தோடு அந்த சங்கீதம் துவங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. துவங்கி 2ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அதாவது முதல் வசனத்தையும் 2ஆவது வசனத்தையும் கவனிக்கும் பொழுது அங்கே ஒரு மாற்றம் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது 2ஆவது வசனமானது அங்கே முதல் நபர் பேச்சாக மாறுகிறது. வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, நியமிக்கப்பட்ட காலத்திலே சங்கீதம் 75:2 நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயந்தீர்ப்பேன். இது ஆண்டவரே சொல்வது போல நியாய தீர்ப்பை குறித்து ஒரு அருமையான வாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது நியமிக்கப்பட்ட காலம் என்பது அப்பாயிண்டட் டைம். இப்போ ஆண்டவர் குறித்த நேரத்திலே நியாயத்தை நிலைநாட்டுவார் என்கிற ஒரு மேன்மையான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அநேக வேளைகளில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, பொறுமை காக்காதபடிக்கு அங்கே நான் நீதியை நிலைநாட்டுவேன், நான் நியாயத்தை செய்வேன் என்று சொல்லி தவறான வழியில் போவதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே தேவன் அது எல்லாவற்றிற்கும் ஏற்ற ஒரு பதில் என்ன செய்கிறாரு, தருகிறார். அங்கே வாசிக்கும் பொழுது வசனம் 7 தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆண்டவர் யாரை தாழ்த்த வேண்டும் உயர்த்த வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அதுதான் இங்கே வாசிக்கும் பொழுது வசனம் 5 அங்கே துன்மார்க்கரை குறித்து சொல்றாரு, உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்கள் பேசாதிருங்கள் என்று சொல்லி அங்கே தாவீது விளக்கம் சொல்வதை பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதம் முக்கியமாக எதிரிடமிருந்து விடுதலைக்கான பாடல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அங்கே முக்கியமாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே சன்னகரிப் ராஜாவிலிருந்து எசேக்கியா ராஜா இஸ்ரவேல் தேசம் காக்கப்பட்ட, யூதா தேசம் காக்கப்பட்ட அந்த தருணத்திலே இது பாடப்பட்டதாக நம்பப்படுகிறது. அப்போது இது ஒரு விடுதலையின் சங்கீதமாக பார்க்கப்படுகிறது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நியாயத்தை நிலைநாட்டுவார்ங்கிற மேன்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போவே இப்படி இருக்குது, எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி மதிப்பிடாமல் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது, வாழ்க்கை நடத்துவது எவ்வளோ சாத்தியம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கலான கொஸ்டின். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மனிதன் பாதிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமாக பாதிப்பை பார்க்கிற ஒரு சந்ததியாக நாம் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, மனிதன் இன்னொரு மனிதனை தாக்குகிறான். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அதிகமான அழிவை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நிறைய நேரத்தில் நாமவே இதை சரி செய்ய நாம் முற்படுகிறோம். நாமவே சரி செய்ய முற்படும் பொழுது அதனுடைய முடிவு என்னன்னா, மனிதர்கள் நடிக்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். தேவனை மையமாக வைத்து செய்ய வேண்டும். இப்போது தேவனை நாம் மையமாக வைக்கும் பொழுது முதல்ல நமக்குள்ளே இருக்கிற சுயநலத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெளியே எடுக்கிறார் என்று பார்க்கிறோம். மற்றவர்களுக்காக வாழ்கிறது எவ்வளவு அவசியம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் தியாக மனப்பான்மையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இவ்விதமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து காண்பிக்கிறதற்கு பிதாவாகி தேவன் யாரை அனுப்பினார்? அவருடைய குமாரரை அனுப்பினார். அவருடைய வாழ்க்கையின் துவக்கத்தில், அதாவது இந்த பூமியில் பிறந்த நாள் துவங்கி அவர் மரிக்கும் நாள் வரைக்கும் தியாகத்தை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்காக வாழ்ந்தது நிமித்தம் பிதாவாகிய தேவனை அவர் மகிமைப்படுத்தினார். அப்போ இதில் என்ன ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, சுயநலமாய் நாம் வாழ்வோமே என்றால் தேவனை நாம் கனவீனப்படுத்துகிறோம். மற்றவர்களுக்காக நாம் வாழ்வோமே என்றால் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுவோம் என்பதே பாடம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் தேவ மக்களின் பங்கை புரிந்து கொள்ள சங்கீதம் 67 எப்படி உதவி செய்கிறது? இந்த சங்கீத புஸ்தகம் அங்கே துவங்கும் பொழுதே ஒரு அருமையான வாக்கியத்தோடு துவங்குது. வசனம் 2 வாசிக்கும் பொழுது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆதி பெற்றோர் பாவம் செய்த பிறகு தேவனுடைய பிரசன்னத்திலே முகமுகமாக இருக்கக்கூடிய அந்த மகிமையை இழந்து போனார்கள். ஆனால் இந்த ரட்சிப்பின் திட்டத்திலே அவரது மகிமையின் பிரசன்னத்தினால் அழியாதபடிக்கு தேவனண்டை சேர்த்து கொள்ள தேவன் தீர்மானித்திருந்தார். யார் மூலமாக என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக கிருபாதர பலியாக நமக்காக அவர் மரித்ததுனாலே அவர் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, தேவனோடு நாம் நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கிறோம். தேவ முகம் நம்ம மேல் பிரகாசிக்க முடியும். அதோடு நின்று விடாமல்
ஆண்டவர் நமக்கு ஒரு பங்கை நியமித்திருக்கிறார். அதான் இங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதம் 67:7 தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு ஆசீர்வாதம், ஒரு கட்டளை நம்ம பார்த்துருக்க முடியும். ஆதியாகமம் 12:3 உனக்குள் சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரிடத்திலே மகிமை பெற்றுக்கொண்ட நாம் அது நமக்குள் அடக்கி இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்கும் அதை பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து அங்கே மத்தியில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். அங்கே ஏசாயா 56:7 என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அங்கே அந்நிய புத்திரர்கள்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நான் அங்கே என்னுடைய ஜெப வீட்டுக்கு அழைத்து வருவேன்னு சொல்லுகிறாரு. இப்போ இதுதான் ஒரு மேன்மையான நோக்கம். ஆண்டவருடைய பிள்ளையுடைய பங்கு என்னென்று சொன்னால், நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கிற மேன்மையான சத்தியத்தை இந்த சங்கீதத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாஸ்டர், பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி, நமக்கு தெரிந்த சத்தியங்களை மற்றவர்களுக்கு கற்பிப்பதில் ஒரு திருச்சபையாக, தனிநபராக நாம் உணர வேண்டிய கடமைகள் என்ன? இந்த கடமையை ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இதை தான் இஸ்ரவேல் ஜனங்கக்கிட்டே ஆண்டவர் கொடுத்த ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. இஸ்ரவேலுக்கு சொல்லும்போது, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை அநேக விசை அவர்களுக்கு நினைப்பூட்டினார். இப்போ இந்த வெளிச்சம் என்றால் அதை யாரும் மறைத்து வைக்க முடியாது. மறைத்து வைக்கணும்னு நினைச்சாலும் அது சாத்தியம் அல்ல என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ அந்த சத்திய வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசித்து நடக்கும்பொழுது நம்மை அறியாமலே நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையின் முறைமைகளை கவனிக்கிறவர்கள் ஜீவனுள்ள தேவனிடத்திலே வருகிறதற்கு ஏதுவான ஒரு பெரிய ஊழியத்தை நம் மூலமாக ஆண்டவர் நிகழ்த்துகிறார். நம்ம போய் அவங்களுக்கு சொல்லி தான் ஆண்டவருடைய அன்பை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தி வாழ்ந்தாலே இதோ ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இந்த ஊழியத்தை நாம் இவ்விதமாக செய்ய வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது, இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்போ சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதற்கு கற்றுக் கொடுக்கிறார், அதற்கேற்ற பலனையும் நமக்கு கொடுத்து அவரே நம்மை சாட்சியாக நிறுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.